ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்குன்றதை விட இன்னையிலேருந்து அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளவுஸ் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வீடியோ தான் இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக போஸ்ட் ஆக போகுது. இது மெயினாக யாரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பிகினர்ஸ், சரிங்களா? ஸோ பிகினர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பிகினர்ஸ்காண்டி மட்டும்தானான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தன்னுடைய ப்ளவுஸை தானே தச்சு போடணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இனிமே வரப்போகிற என்னுடைய சேனலில் வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு தேவையானது மெஷர்மெண்ட்ஸ் தான். அந்த மெஷர்மெண்ட்டு என்னென்னு நான் சொல்கிறேன். டே 1, சரிங்களா? டே 1ல் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் 1 by 1 நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நான் நோட்லேயே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த நோட்டில் இருக்கிறத அப்படியே நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு. இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு ஃபிட்டிங்கான ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும், சரிங்களா? இது டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக வேணும். இதே டைரெக்டாக ப்ளவுஸ், அதாவது ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளவுஸோட லென்த்து, நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான மெஷர்மெண்ட்டே ப்ளவுஸு லென்த்து. அடுத்தது ஃபுல் ஷோல்டர், சரிங்களா? ஃபுல் ஷோல்டர், ஆம்கோல் ரவுண்ட், செஸ்ட் ரவுண்ட், ஆர் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்தது பஸ்ட் ரவுண்ட், அண்டர் பஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட், அப்பெக்ஸ் பாயிண்ட். அது என்னங்க அப்பெக்ஸ் பாயிண்ட்டு அப்படின்னு தானே தெரிஞ்சவங்க கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது கிளியர் ஆகிடும். அடுத்தது பஸ்ட் செப்பரேஷன், ஃப்ரண்ட் நெக் லென்த், பேக் நெக் லென்த். இந்த 11 மெஷர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் நெக் ப்ளவுஸும் தைக்கலாம், வைட் நெக் ப்ளவுஸும் தைக்கலாம். அது என்னங்க க்ளோஸ் நெக்கு வைட் நெக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக ப்ளவுஸில் அதுவே உங்களுக்கு தெரியும். நெக்கு ரொம்ப டீப்பாக, நெக்கு கொஞ்சம் வைடாக அந்த மாதிரி இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நிறைய பேர் ஒரே மெத்தடை போட்டு ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காண்டி தான் அந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ இந்த 11 மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் நெக்கும் எடுக்கலாம், வைட் நெக்கும் எடுக்கலாம். வைட் நெக்கில் தான் டீப் நெக் நமக்கு வரும், சரிங்களா? ஸோ வேணும். இப்போ ஸ்லீவில் 2 மெஷர்மெண்ட்டு போதும், ஓகேவா? ஒன்று என்னென்னா ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து, 2 ஸ்லீவ் ரவுண்டு. நடுவில் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்களா? அதுதான் ஆம்கோல் ரவுண்டு. அதை தான் நம்ம மேலே எடுத்துடுறோம்ல. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஸ்லீவும் ட்ரா பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட்டை நான் இன்னொரு வாட்டி நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதி வைக்கிறப்போ இதை மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் சொல்ல இப்படி நீங்கள் பக்கத்துலேயே உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை எழுதிக்கோங்க. என்னுடையது எழுத வேண்டாம். ஸோ உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை எழுதி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் இதோட கால்குலேஷன் பண்ணி நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ கிளியராக புரிஞ்சிடும், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கண்டினியூவாக உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே புரியும். இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் தான் கேட்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ இந்த ஃப்ரீ ப்ளவுஸ் டெய்லரிங் கோர்ஸில் நான் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.